எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மதுரை ரவி ஆழ்வார் செய்த கனிநூற் சிறுத்தாம்பில் 9வது பாடல். 9வது பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடியன் நெஞ்சினுள் நிறுத்தினான். தக்கசீர் சடவோபனுக்கு ஆட்க காதல் அடியேன் பெற்ற நற்பயனே. இது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன், கேட்டுக்கோ. மிக்க வேதியர், மிக்க வேதியர்னா பெருமை மிக்க வேதியர். பெருமை மிக்க வேதியர் தான் சொல்லியிருக்கு. இதுல வேதியர்னு உடனே எல்லாருமே பிராமணர் அப்படின்னு எடுத்துட்டுவாங்க. அப்படி கிடையாது. பிராமணர்ன்றது வேற, வேதியர்ன்றது வேற. வேதத்தை அறிந்தவர்கள் எல்லாரும் வேதியர் தான். வேதத்தை தெரிஞ்சிருக்கணும். வியாசர் யாரு? வியாசர் மீனவச்சியோட புள்ள. வியாசரை பத்தி சொல்லணும்னா இதுல ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகள் மஷம். அதே மாதிரி வியாசம் வசிஷ்ட நப்தாரம். வியாசர் யாருன்னா வசிஷ்டருடைய தாரம்னா பேரன், நப்தாரம்னா அவனுக்கு அப்பா கொள்ளு பேரன் அர்த்தம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம், வசிஷ்டருக்கு கொள்ளு பேரனாம் வியாசர். சக்தே பௌத்திர, வசிஷ்டரோட பிள்ளை சக்தின்னு ஒருத்தர், அவருக்கு பேரனாம். அதான் சக்தே பௌத்திர மகள் மஷம், அவருக்கு அவருடைய பிள்ளைக்கு பேரனா பிறந்தவர் அப்படின்னு சொல்ல. பராசராத் மஜம், மஜம்னா பிள்ளை, பராசராத் மஜம், பராசரருடைய பிள்ளையா. பராசரருக்கும் அந்த ஒரு மீன் பிடிக்கிற அந்த இனத்தை சேர்ந்த அந்த தானே, அந்த அரசி தானே பீஷ்மரோட அம்மா. அதான் அந்த மீன் பிடிக்கிறாளே, மீன் பிடிக்கிற மீனை வச்சு அவ பேர் என்னமோ சொல்றேன் இருக்கட்டும். அவளோட ஒரிஜினல் பேர் வேற, அவளோட பாரத கதைக்கு இருக்கிற பேர் வேற. அவளுடைய பிள்ளைதான் சத்தியவதி. சத்தியவதி தான் அவளுக்கு அவ பேரு, அவளோட இந்த பேரு இயற்பெயரும் அதுதான் நினைக்கிறேன். அவளை பராசரர் அவளை சேர்ந்துதான் வியாசர் பிறகுறார். அது கதை அப்புறம் தனியா சொல்றேன். அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல சக்தி பௌத்திர மகள் மஷம் பராசராத் மஜம், பராசரருக்கு பிள்ளையா பராசராத் மஜம் சுகதாதம் தபோனிதம். சுகதாதம்னா சுகதாதம்ன்றது சுகர்ன்றது பிள்ளை, சுகதாதம்னா அப்பா. சுகருக்கு அப்பாவா வியாசரை சொல்றா. இவ்வளவும் சுகதாதம் தபோனிதிம், தவப்பயனால் பிறந்த சுகரோட பிள்ளை அப்பா அப்படின்றார். அதான் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திர மகள் மஷம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டாதான் அது என்னன்றது புரியும் நம்மளுக்கு. அந்த உறவுகளை சொல்ற அந்த இடத்துல. அவ்வளவுதான். யார் யாருக்கு என்னென்ன உறவாறாரு வியாசர் அப்படின்னு. வியாசர் முதல்ல வசிஷ்டருக்கு கொள்ளு பேரனாகிறார், அடுத்து சக்திக்கு பேரனாகிறார், பராசரருக்கு பிள்ளையாகிறார், சுகருக்கு அப்பாவாகிறார். இந்த அஞ்சு தலைமுறைகளை பத்தி சொல்றாரு இதுல. அதுதான் அதுக்கிட்ட நம்ம சப்ஜெக்ட் போயிட்டு பாருங்க. அதான் அதுல மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். இப்ப அவர் ஒரு சாதாரண மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர் தான். வேதத்துல அவர் வித்து இல்லையா, அவரெல்லாம் மிக்க வேதியர் தான். மிக்க வேதியர் பிராமணன் மட்டும் சொல்றது இல்லை, அதுதான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இதை சொன்னேன். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். அந்த மாதிரி அதாவது வேதியன்றதே நம்மளால மனசால புரிந்து கொள்ள முடியாத பெருமை மிக்கது வேதம். மனித மனங்களால் புரிந்து கொள்ள முடியாத அளவு பெருமை மிக்கது வேதம். அந்த வேதத்தினோட உட்பொருளை நம்மளுக்கு எடுத்து சொல்றதுதான் வேதியர்கள்ன்றது அவாதான். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். வேதத்தின் பொருள்ன்றது சாதாரண பொருள். உட்பொருள்ன்றது ஆழ்ந்து சிந்திச்சு அதனை உள்ள அந்த உள்ள இருக்க அந்த ஆச்சாரியன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோமே அந்த பொருள். ஆச்சாரியான் அடியார்ன்றதுல இருந்து ஆச்சாரியர்கிட்ட கேட்டு அதனோட பொருளை தெரிஞ்சுக்கிறது. அந்த பொருள் எல்லாம் புஸ்தகத்திலயோ இதுல எழுதலாம் முடியாது. அது அந்த மாதிரி பொருள்களை எல்லாம் சொல்லுவார் ஆச்சாரியன். அதுதான் சொல்றாரு இங்க. மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள். அந்த மாதிரி உட்பொருள் நிற்கப்பாடின்றது உங்க மனசுல பதிகிற மாதிரி பாடுது. ஏதோ தானோட்டு ஏதோ ஒன்று சொல்லி நம்மளே சில விஷயங்களை, நிறைய விஷயங்களை சினிமாலாம் பார்ப்போம், வெளியில வந்து சொல்ல தெரியாது. ஒரு பாட்டை கேட்போம், அது அடுத்த ஒரு செகண்ட்ல அந்த பாட்டை மறுபடியும் சொல்லுன்னு கேட்டா சொல்ல வராது, தெரியாது. அதுதான் அது.
அதுக்காக தான் வெறும பாடின்னு சொல்ல, நிற்க பாடி. உங்க மனசுல நிற்கிற அளவுக்கு மனப்பாடம் பண்ணி இங்க மனசுல உங்களை மனசு ஏத்துக்கிற அளவுக்கு மனதில் நிற்கிற அளவுக்கு பாடணும். அதுதான் புரியும்படியா படிக்கிறது. நிற்கப்பாடி என் நெஞ்சினில் நிறுத்தினான். நிற்கப்பாடி என் நெஞ்சில் நிறுத்தினான்னா அதே தான் நிறுத்துறது தான். நெஞ்சில் நிறுத்தினான்னா உங்களுக்கு புரியும்படியா சொல்லி உங்க நெஞ்சில பதிகிற மாதிரி பண்ணிட்டாராம். தக்க சீர் சடகோபன். தக்க சீர் சடகோபன்றது என்னன்னா, தக்கறது தகுதியான, சீர்ன்றது மங்களம், சடகோபன்றது நம்மாழ்வார். இது தக்க சீர் சடகோபன்றது தகுதியான நல்ல மங்கள குணங்கள் நிறைந்து நம்மாழ்வார், தகுந்த குணங்கள் நிறைந்து நம்மாழ்வார் எடுத்துக்கணும். தக்க சீர் சடகோபன் என் நம்பிக்கை, என் நம்பின்றார் பாருங்க. என் நம்பின்றது என்ன, நான் தான் அவரை சொல்லிக்கிறார். என் நம்பின்றது என்றதை மதுரை சொல்லிக்கிறார். அதுல நம்பிக்கைன்றது என்ன சொல்றார், ஆட்புக்க காதல். என் நம்பிக்கைன்றது அந்த இடத்துல அவர் ரொம்ப தன்னை இறக்கிக்கிறார். என்னையும் ஒரு பொருட்டா மதிச்சு என்னை கூட ஏத்துக்கிற அளவுக்கு எளிமையானவரா நம்மாழ்வார். நான் வந்து ஒரு பயங்கர கடையினும் கடையன், எல்லாத்துலேயும் கடைசியா இருக்கிறவன் என்னை கூட ஏத்துக்கிறாருன்னா பாத்துங்க. அப்ப அப்படி சொல்றாரு அந்த இடத்துல. தக்கசி சடகோபன் என் நம்பிக்கை, அது என்னை ஏத்துக்கிற அளவுக்கு அவர் நம்மாழ்வார் இருக்கார். அவ்வளவு எளிமையானவரா. ஆட்புக்க காதல். ஆட்புக்க காதல்ன்றது ஆட்புகன்னு தான் வரணும். இக்கு வந்து அந்த இடத்துல விகாரம். இலக்கண இதில் வந்து கவிதைகள்ல இக்கு ஒரு எழுத்து சேரும் குறையும், விகாரம்னு பேர் இதுக்கு. ஆட்புக்க காதல்ன்றது ஆட்புக காதல்னு எடுத்துக்கணும். ஆட்புகன்னா எனக்கு தொண்டு செய்யற ஈர்ப்பை பெற்றது. ஆட்புக நான் வந்து அவர்கிட்ட போற மாதிரி என்னை ஈர்க்கிறேன். அந்த அந்த இரும்பு எப்படி மேக்னெட்டை இழுக்கிறது, அது மாதிரி இவரை இழுக்கிறாராம் அப்ப நம்மாழ்வார். அதை சொல்ல ஆட்புக காதல். காதல்ன்றது அன்பு. அந்த அன்பு இருக்கு, என்னை இழுத்தாரு அந்த அன்பு. அது அது அந்த அந்த அவரே என்னை இழுக்கிற அளவுக்கு அந்த அன்பு இருக்கா இருந்துதான். அதை என்னால உணரவும் முடிஞ்சது. இந்த ஆட்புக்க காதல் அடியே அடிமை பயன் என்று. ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று. அடிமை பயன் என்று ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று என்ன, நான் பெருமாளுக்கு அடிமையா இருக்கேனே, அந்த பயன் வந்து அதுதானா. நம்ம பெருமாளுக்கு அடிமையா இருந்தா அந்த பயன் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. நம்ம பிறவி முடிஞ்ச அப்புறம் தான் மேலே போகும்போது தான் அது என்னன்றது நமக்கு தெரியும். ஆனால் இது அப்படி இல்லை. ஆச்சாரிய தொண்டு வந்து ஆச்சாரியன் அவரை இழுக்கிறாரா, அதை அவரால் காண முடியறதான். அதுதான் ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று. எனக்கு வந்து அந்த அவருக்கு அடிமை செய்யறோட பலனை அடிமை பண்ணவே இல்லை அப்படின்னு இவர் சொல்றாரு. இவர் பண்ணிட்டு இருக்காரு, ஆனால் அடிமை பண்ணவே இல்லை. பண்ணாமலே எனக்கு அந்த பலன் கிடைச்சி கொடுத்துருக்காரு. ஆட்புக்க காதல் அடிமை பயன் என்று. பண்ணாமலே அந்த இது எப்படி கிடைச்சிருது, அந்த அவரையும் நம்பி. அந்த மாதிரி தக்கசி சடகோபன் தகுதியான மங்கள குணங்கள் இந்த நம்மாழ்வார் என்ன பண்றாராம், அவருடைய பாடல்களை மதுரகவி நெஞ்சில் நிறுத்தி. ஏன்னா அவர் தானே எழுதினார். அவர் சொல்ல நம்மாழ்வார் சொல்ல மதுரகவி எழுதினார். அது சொல்ல என் பாடல்களை நிறுத்தி, ஏன்னா என் நம்பிக்கை என்னை ஏற்று அந்த அளவுக்கு என்னை எளிமையானவராக இருந்து என்னையும் ஏற்றுண்டு ஆட்புகை என் மேல் அன்பு செலுத்தி, எப்படி மேக்னெட் வந்து இரும்பு இழுக்கிறதோ அது மாதிரி காந்தம் இரும்பு இழுக்கிற மாதிரி எண்ணெய் இழுத்து உள்ளே சேர்த்துட்டு, அதான் ஆட்புக்க காதல்ன்றது. எண்ணெய் இழுத்து உள்ளே சேர்த்துட்டு அந்த பலனை என்னால் உணரவும் வச்சாராம். பெருமாள்கிட்ட நம்ம சேர்த்துட்டோம், நம்ம போய் நம்மாழ்வார்கிட்ட சேர்த்துட்டோம், பெருமாள்கிட்ட சேர்றது தெரியாது. அப்புறம் தான் அடுத்த நம்ம நம்ம ஜீவாத்மா முடிஞ்சாலும் தெரியும். ஆனால் இது ஜீவாத்மாலேயே நீங்கள் ஆச்சாரியர்கிட்ட சேரும்போது தெரியும். ஆச்சாரியன் உங்க மேலே கருணை கொடுத்துருக்கிறது உங்களுக்கு அப்பயே தெரியும். அந்த அடிமைப்பட்டதோட பயனை நான் உடனே தெரிஞ்சுட்டேன் அப்படின்ற. அதுதான் இந்த அந்த பாட்டோட இது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மிக்க வேதியன்றது பாருங்க. மிக்க வேதியர் அதான் அது இன்னும் திருவாய்மொழியில பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கையற்கண்ணானை பயிலுக்கினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பாரமனை பயிலும் திருவுடையார் எவரேனும் கண்டீர் அவர் கண்டீர், எவரேனும் அவர் கண்டீர், பயிலும் பிறப்படைதோறும் எம்மை ஆளும் பரமரே அப்படின்னு ஒரு பாட்டை பாடியிருக்கார். பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கையற்கண்ணானை பயிலுக்கினிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார். திருவுடையார்ன்றது தான் இந்த இடத்துல வேதியன்றது திருவுடையார் தான். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும், வேதம் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். திருவுடையார் எவரேனும், யாரையாவது, அது யாரா இருந்தாலும் சரி, எந்த ஜாதி எந்த மதம் எதையுமே குறிப்பிடல, கிறிஸ்டினா முஸ்லீமா கூட இருக்கலாம், எவரேனும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளும் பரமரே. அவர் தான் என்னை ஆள்ற எனக்கு பரம இவராக இருக்கிறவர் அவர் தான், பரம குருவா இருக்கிறவர் அவர் தான் அப்படின்றார். அந்த அளவுக்கு அவருக்கு இது நம்மளோட பாடல் தான் இது.
ஆலாயிரத்தி விருப்பத்தில் அவர் பாடின பாட்டு தான். அந்த மாதிரி அது நிறைய அந்த மாதிரி வைத்திய மிக்க வேதியன்றதுக்கு மீனிங் அது. வெறும் பிராமணன் கிடையாது. மிக்க வேதியன்றதுக்கு வேதம் தெரிஞ்சு யாராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு 10வது பாட்டு.